வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் மாடியில் பற்றி பார்க்க போறோம். ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ண உடனே ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆனால் எப்படி இருக்கும், அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மேனுஃபேக்சரிங் மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எவ்ரி ஒர்க் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட்ல ஸ்டீல், ஸோ ஸ்டீல் டேபிள் இதைத்தான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் த ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டாச்சு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி போய்க்கிறேன். இன்வென்ட்ரியில் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளனிஷ்மெண்ட் அண்ட் ஆர்டர் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராடக்ட் அண்டு கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட் இந்த ரெண்டுமே வந்து எனபிள் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி எனபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எனபிள் பண்ணியாச்சு. தென் வந்து ப்ராடக்ட்ல இதை வந்து அசைன் பண்ணணும். ஸோ ஸ்டீல் போய்க்கிறேன். ஸோ ஸ்டீல் டேபிள் இதைத்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து இன்வென்ட்ரி போய்க்கலாம். ஸோ இன்வென்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் அண்டு ரீப்ளனிஷ்மெண்ட் ஆர்டர் இது ரெண்டையும் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணிட்டு இவ்வளோதான் ப்ராசஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேல் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நியூவாக ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனி கஸ்டமர்ஸ் இதில் வந்து நான் ஒரு ஏபிசி அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொட்டேஷன் டெம்ப்ளேட் இருந்து நம்ம கொட்டேஷன் டெம்ப்ளேட் வச்சுக்கலாம். டெமோ ஒன்று இருக்குது. ஸோ அது கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது வேற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நான் வந்து நியூவாகவே கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டீல் ஸ்டீல் டேபிள் அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் பட்டன், ஸ்மார்ட் பட்டன் கிரியேட் ஆயிருக்கும், டெலிவரியும் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே மேனுஃபேக்சரிங் ஆர்டர் போய்க்கிறேன். ஸோ இங்கே பிளான் கொடுத்துட்டு ஒர்க் ஆர்டரில் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபினிஷிங் அண்ட் ப்ரொடியூசர். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டெலிவரி கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து அவைலபிள் இருக்குன்ற வந்துச்சு. ஸோ நான் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்கள் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சேல் ஆர்டர் வந்து நம்ம போடுறோம். ஸோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆட்டோ அசைன் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஆர்டருக்கு இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம போடணும், அது ஆக்சுவலாக மேனுவலாக போடணும் அப்படின்ற எந்த ஒரு பர்பஸ் இருக்காது. நம்ம ஒரு சேல் ஆர்டருக்கு மட்டும் கன்சிடர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சேல் ஆர்டர் போடுறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஒர்க் சென்டருக்கு மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரி வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.